கடந்த சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரு அணிகளுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தன. முழுமையாக இல்லாவிட்டாலும் ஐபிஎல் 2026க்கு முன்னதாக இரு அணிகளும் தங்களை ஓரளவுக்கு புதுப்பித்துக் கொண்டன. ஆனால் இந்த ஒற்றுமைகள் அத்துடன் முடிந்துவிடவில்லை. தங்கள் சீசனின் தொடக்க ஆட்டத்திற்கு முன்னதாக எல்எஸ்ஜி அணியானது 2 கோடி ரூபாய்க்குத்தான் வாங்கியிருந்த வனிந்து ஹசரங்காவின் சேவையை இழக்க உள்ளது. இந்த ஆல்ரவுண்டர் இன்னும் இந்தியாவிற்கு வரவில்லை. ஏனெனில் அவர் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியுள்ளது. 11.75 கோடி ரூபாய்க்கு டிசி அணி தக்கவைத்துக் கொண்ட மிட்சல் ஸ்டார்க் தோள்பட்டை மற்றும் முழங்கை காயங்களிலிருந்து குணமடைந்து வருவதால் இச்சீசனின் ஆரம்பகட்ட ஆட்டங்களில் பங்கேற்க மாட்டார். லக்னோவில் உள்ள ஆடுகளம் சிவப்பு மண் ஆடுகளம் என்பதால் எல்எஸ்ஜி அணியானது ஹசரங்காவிற்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிச் நாட்ஜேவை களமிறக்கக்கூடும் என்ற போதிலும் மிட்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம் மற்றும் நிக்கோலஸ் பூரன் ஆகிய தங்கள் வெளிநாட்டு பேட்ஸ்மேன்களை மட்டுமே அளவுக்கு அதிகமாக சார்ந்திருக்கவும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். கடந்த ஐபிஎல் தொடரில் இவர்களில் ஒவ்வொருவரும் 400க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்திருந்த நிலையில் எல்எஸ்ஜி அணியின் இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் இணைந்து மொத்தமாகவே 835 ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருந்தனர். ரிஷப் பந்த் எந்த இடத்தில் பேட்டிங் செய்வார் என்ற கேள்வியும் உள்ளது. 2025இல் எல்எஸ்ஜியின் கடைசி ஆட்டத்தில் அவர் 3வது இடத்தில் களமிறங்கி 118 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்கமிருந்தார். அதே சமயம் கடந்த சீசனில் பூரன் அவர்களுக்காக ஆடிய 14 இன்னிங்ஸ்களில் 12 அந்த இடத்தில்தான் ஆடினார். ஐபிஎல் 2025 முதல் பூரன் அனைத்து லீகுகளிலும் 3வது இடத்தில் 20 இன்னிங்ஸ்கள் ஆடியுள்ளார். ஆனால் பந்த் இன்னும் ஒரு T20 போட்டியில் கூட விளையாடவில்லை. டிசி அணியும் தங்களது டாப் ஆர்டரில் வேலை செய்ய வேண்டியுள்ளது. போட்டிக்கு 2 நாட்களுக்கு முன்பாக பதும் நிசங்கா KL ராகுலுடன் நீண்ட நேரம் பயிற்சி செய்வதை காண முடிந்தது. மேலும் அவர் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க வாய்ப்புள்ளது. சையத் முஷ்தாக் அலி டிராபி 2025-26 என்ற தொடரில் நிதிஷ் ராணா டெல்லி அணிக்காக அதிக ரன்கள் எடுத்தவர் ஆவார். அவர் ஆடிய 7 இன்னிங்ஸ்களில் 5 3வது இடத்தில் ஆடினார். அவர் டிசி அணிக்காக அந்த இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளது. முந்தைய போட்டிகளில் டிசி அணி எல்எஸ்ஜிக்கு எதிராக 4.0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. அவற்றில் 2 போட்டிகள் லக்னோவில் நடைபெற்றன. புதன்கிழமை அன்று புள்ளிக்கணக்கு மேலும் மோசமடையாது என்று போட்டியை நடத்தும் அணி நம்பும். மயங்க் யாதவ் உடற்தகுதியுடன் இருப்பதாகவும் அவர் இந்த பருவத்தை தொடங்குவார் என்றும் எல்எஸ்ஜியின் தலைமை பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் உறுதிப்படுத்தினார். டிசி அணியானது ஸ்டார்க்கிற்கு பதிலாக மற்றொரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான நடராஜனை அணியில் சேர்க்கக்கூடும். துஷ்மந்த சமீரா மற்றும் லுங்கி எங்கிடி ஆகிய இருவரில் ஒருவர் அணியின் வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளராக விளையாட வாய்ப்புள்ளது. எனினும் இவ்விருவருமே அணியில் இடம்பெறுவது சாத்தியமற்றதல்ல. அவ்வாறு நிகழ்ந்தால் அணியின் பிற இடங்களில் ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். எல்எஸ்ஜி அணியைப் போலன்றி டிசி அணியானது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோரை கொண்ட ஒரு வலுவான மத்திய வரிசையை கொண்டுள்ளது. 2025-26 ஆண்டின் உள்ளூர் கிரிக்கெட் தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள அக்கிப் நபி தனது முதல் ஐபிஎல் போட்டியில் விளையாட வாய்ப்புள்ளது. 2024 ஐபிஎல் தொடரில் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி பந்து வீசி மயங்க் யாதவ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். ஆனால் கடந்த 2002 ஆண்டுகளில் காயங்களின் காரணமாக பாதிக்கப்பட்டவர். அனைத்து வடிவங்களையும் சேர்த்து கேவலம் 7 போட்டி ஆட்டங்களில் மட்டுமே விளையாடியுள்ளார். 2024 ஐபிஎல் தொடரின் பாதியிலேயே விலகியிருந்தும் 2025 ஐபிஎல் தொடரை முழுமையாகவே தவறிவிட்டிருந்தும் மயங்க் தற்போது முழு உடற்தகுதியுடன் இந்த ஐபிஎல் தொடருக்குள் அடியெடுத்து வைக்கிறார். இந்த தொடராவது இறுதியாக அவருக்கு சாதகமாக அமையுமா? நிதிஷ் ராணா தொடர்ந்து 3வது சீசனில் 3வது வெவ்வேறு ஐபிஎல் அடிக்காக விளையாட தயாராகி வருகிறார். 2024இல் கோல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோப்பையை வென்ற பயணத்தில் அவர் கேவலம் 2 ஆட்டங்களில் மட்டுமே விளையாடினார். 2025இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 11 இன்னிங்ஸ்களில் விளையாடி 217 ரன்களை மட்டுமே சேர்த்தார். எனினும் சையத் முஷ்தாக் அலி டிராபி தொடரில் டெல்லி அணியின் அதிகபட்ச ரன் குவிப்பாளராக திகழ்ந்த பெருமையுடன் ராணா தற்போது 2026 ஐபிஎல் தொடருக்குள் அடியெடுத்து வைக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது அவரை 3வது வரிசையில் களமிறக்கினால் ஐபிஎல் தொடரிலும் நீண்ட நேரம் பேட்டிங் செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். T20 போட்டிகளில் பந்துக்கு எதிராக குல்தீப் யாதவ் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளார். இந்த இடதுகை மணிக்கட்டு சுழற்பந்து வீச்சாளர் பந்துக்கு 25 பந்துகளை வீசி 23 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அவரை 3 முறை ஆட்டமிழக்க வைத்துள்ளார்.
லக்னோவில் உள்ள எகானா மைதானத்தில் 2023 முதல் போட்டிகள் நடைபெறத் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு ஐபிஎல் தொடரிலும் ரன் விகிதம் அதிகரித்து வருகிறது. இந்த விகிதம் முதல் சீசனில் 7.36 ஆக இருந்தது, 2024இல் 8.94 ஆக உயர்ந்தது, 2025இல் 9.83 ஆக உயர்ந்துள்ளது. லக்னோவில் இன்று நடைபெறும் போட்டிக்கு 4வது பிட்ச் பயன்படுத்தப்பட உள்ளது. கடந்த ஐபிஎல் தொடரின் போது இங்கு முதல் இன்னிங்ஸில் பதிவான சராசரி ஸ்கோர் 187. இது 2024இல் பதிவான 203ஐ விட சற்று குறைவானது. லக்னோவில் இன்று மாலை வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெய்யுவான வாய்ப்புகள் ஏதுவுமில்லை.